தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு பார்க்கலாமா? பாதுகாப்பு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு பெண்கள் படிக்கிறதுக்கு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. தாலிக்கு தங்கம் மாதிரியான திட்டங்களை சொல்லி நீ கல்யாணம் பண்ணிட்டு போமான்னு சொல்லாம பெண்கள் இன்னைக்கு 12th முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க. நிறைய பெண்கள் PhD ஜாயின் பண்றாங்க. இத வெறும் நான் வாய் வார்த்தையால சொல்லல, தமிழ்நாட்டுடைய தரவுகள் சொல்லல, ஒன்றிய அரசுடைய தரவுகள் சொல்லுது. பெண் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போற எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா இந்த திராவிட மாடல் ஆட்சியில பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. PhD ஜாயின் பண்றதுல ஆண்களை விட பெண்கள் அதிகரிச்சிருக்காங்க. பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. என்ன சொல்ல போனா இந்தியாவிலேயே உமன் ஒர்க் போர்ஸ்ல இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு. அதாவது இந்தியாவிலேயே உமன் ஒர்க் போர்ஸ் 60%னா அதுல கிட்டத்தட்ட 20% தமிழ்நாடு பெண்களுடைய பங்களிப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் சேஃபா வேலைக்கு போறாங்க. பாதுகாப்பே இல்லைன்னா பெண்கள் எப்படிங்க வேலைக்கு போவாங்க? ஒரு பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சிட்டியா காலேஜுக்கு போ, காலேஜ் முடிச்சிட்டியா வேலைக்கு போ. ஸ்கூல் காலேஜ் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை மனசுல வச்சுட்டு இலவச பஸ் பாஸ் கொடுத்த அரசு இப்போ பெண்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்த சம்பவங்களை எதிர்கட்சிகள் ஊதி பெருசாக்க முயற்சி பண்ணாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு உடனடியா காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து பெண்களுக்கு உரிய பாதுகாவலனா திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்காருன்றத மக்கள் எப்பவும் மறக்க மாட்டாங்க.